ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதாவது தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சப்பாத்திக்கு, இட்லிக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் கூட நல்லா சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை பார்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்படியே 2 பச்சை மிளகாயும் போட்டு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நான் இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நல்ல பெரிய தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டவே கொடுக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த தக்காளி கூட இப்போ நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மஞ்சள் தூள். அப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான மெத்தடு தாங்க இந்த தக்காளி தொக்கு அப்படிங்கிறதே. இதை நீங்கள் நல்லா வதக்கணுங்க. இந்த தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான தொக்கு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கி வரணும், சுருண்டு வதங்கணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு கூட நீங்கள் வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே கூட ஒரு 3 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக இதாகிடும். இப்படி நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டுருச்சு. இந்த மாதிரி லாஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க தக்காளி தொக்கு. இதை நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தக்காளி தொக்கு வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.